யாருன்னு திருந்துற மாதிரி இல்லை. ஐடி கம்பெனி இண்டக்ஷன் பற்றி தான் எல்லோரும் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஐடி கம்பெனியில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. வராதிங்க ஐடி கம்பெனி பார்க்கணுன்னா கேட்க மாட்டேறீங்க. பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. சரி விடுங்க, எப்படி ஜாயின் பண்ணுறங்கிற ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். ஐடி கம்பெனி உள்ள ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ்னால் அந்த உள்ள ஓடுற வெண்டாரோட காண்டாக்ட் நம்பர் வேணும். என்ன ட்ராவல்ஸ் ஓடுதோ அந்த காண்டாக்ட் நம்பர். அந்த காண்டாக்ட் நம்பர் எப்படி கிடைக்கும்? கூகுள்லையோ மற்றபடி குரோம் அதை மாதிரி எதில் தேடினாலும் கிடைக்காது. ஒரு டிரைவரை பிடிக்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஐடி கம்பெனியில் ஓடுற டிரைவரை பிடிச்சி, ஆனால் இது மாதிரி வண்டி இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் கையில் காலை உளுந்து கொடுத்தா தான் உண்டு. அதுவும் சில டிரைவர்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. 10% தான் சரி கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க, மற்ற பேர் கொடுக்கவே மாட்டாங்க. நானே ஆக்சுவலாக ஃபீல்டில் இருக்கேன். அஸ் அ டிரைவராக நானே போய் கேட்டாலுமே தரமாட்டாங்க. இன்னொரு கம்பெனியில் ஓட்டுறவங்க அந்த நம்பரை தரமாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள் ஆஃபீஸில் இப்போதைக்கு எதுவும் வேக்கண்ட் இல்லை. மேபி நான் கேட்டுட்டு அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நம்பர் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வண்டி அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். மேபி டைம் இருந்தால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிஎம் பண்ணுங்கள், அதில் நான் ரிப்ளை பண்ணுறேன்.